பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் ராஜி ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல முத்துவேல பாக்குறதுக்காக வராங்க. உடனே ராஜி முத்துவேல கட்டி பிடிச்சு கதறி அழுறாங்க. அப்பா, நீங்க இவ்வளோ கிரிட்டிக்கலான நிலையில இருக்கும்போது கூட என்னை பார்க்க விடாம தடுத்துட்டாங்க சித்தப்பா. அதை நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. கதிர் உங்களுக்கு உதவி பண்ண வந்ததுக்கு அவனுக்கு கிடைச்ச தண்டனையை பாத்தீங்களா? ஜெயில இருந்துட்டு வந்திருக்காம்பான்னு சொல்லி கதறி அழுறாங்க ராஜி வந்து. உடனே முத்துவேல் வந்து, இங்க பாருமா, கதிர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். இது நினைச்சல நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத. கதிருக்கு எப்பவுமே உன்னுடைய அப்பா துணையா இருப்பேன், கவலைப்படாதமா. அதுக்காக உன்னுடைய அண்ணனையும் சித்தப்பாவையும் வெறுத்துடாதுன்னு சொல்றாங்க. அவரெல்லாம் என் சித்தப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்கு. என்னை எப்படி எல்லாம் பேசினாரு தெரியுமா? உங்களை பார்க்க வர சொன்னதுக்கு எப்படி கேட்டாரு தெரியுமா? ஓடுகாலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசினாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வடிவு வந்து ராஜின்னு சொல்றாங்க, நீங்கெல்லாம் பேசாதீங்க, பேசவே பேசாதீங்க. கதிர் வந்து எப்படிப்பட்டவர்ன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? போலீஸ் கிட்ட வந்து அப்படி சொல்லி வச்சிருக்கீங்க. இல்ல குமார் சொல்றது உண்மையா, இல்ல கதிர் சொல்றது உண்மையா, எதுவும் தெரியாம உன் அப்பாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டு எங்களுக்கு எதை பத்தி யோசிக்கிறதுக்கு அந்த நேரத்துல தோணலடி. அதுதான், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எப்படிப்பட்ட ஆபத்தான சுச்சுவேஷன் எனக்கா இருந்தாலும் சரி, அப்பாவுக்கா இருந்தாலும் சரி, முன்னாடி வந்து அவன் தான் காப்பாத்துறான். அவனை போய் இப்படி சொல்லி வச்சிருக்கீங்க. உங்களால என்ன சொல்றதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லி ராஜி ரொம்பவே கோவப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் வந்து, இதுக்காகலாம் ஒன்றும் நீ ஃபீல் எல்லாம் பண்ணாத. உன் புருஷனை பத்தி யாருக்கு எப்படி இருந்தா தெரிஞ்சா என்ன? எனக்கு உன் புருஷனை பத்தி நல்ல விதமா தெரியும்ல. அவனை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது போதாதா? அவனை மருமகனா நான் ஏத்துக்கிட்டேன். அது போதாதா ராஜி உனக்குன்னு சொல்லி முத்துவேல் சொல்றாங்க. இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க ராஜும் கதிரும். அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.